வந்து வடை உங்க வடை கொண்டு வந்தா நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி ரீசெண்டா நடந்த கூலி ஆடியோ லான்ச் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பட் அதுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. இது நல்லா தானே இருந்துச்சு, ஹோல்சமா தானே இருந்துச்சு. இதுல என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலைவர் ஸ்பீச் ஃபுல்லாவே அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஐ தாட் இந்த வீடியோ ஃபுல்லாவே பொலிட்டிக்கலா தான் போக போகுது அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா நான் பேச போற டாபிக் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் அப்படிதான் இருக்க போகுது. ஸோ நான் மெயின் டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் டேரக்டர் பத்தி அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, விக்ரம் படத்தை பத்தி சொன்னாங்க, அதுக்கப்புறம் கைதி படத்தை பத்தி சொன்னாங்க. ஆனா லியோ சொல்லலை, மாஸ்டர் சொல்லலை. ஏன் இவர் வந்து வேணும்னே விஜய் அண்ணா வந்து அவங்களோட படம் எல்லாம் பேச வேணாம் அப்படின்னு நினைச்சு பேசாம இருந்தாரா அப்படிங்கிறது வந்து தெரியல. இன்னொன்னு மெயினா என்ன பண்ணிட்டாருன்னா, தளபதியை பத்தி பேசல, தலை பத்தி பேசிட்டாரு. ஸோ இதுவும் ஒரு விதமான எப்படி இருக்குன்னா, அஸ் அ தளபதி ஃபேனா நான் சொல்றேன், லைக் வேணும்னு ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து அஸ் அ தளபதி ஃபேனுகளா எனக்கு தோணுது. பட் ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது அப்படிதான் கைஸ் இருக்கு. எனக்கு வந்து அப்படிதான் ஃபீல் ஆகுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாவே இருந்தாலுமே எனக்கு ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கு. எப்படின்னா, எம்ஜிஆர் சார் பத்தி பெருமையா பேசிட்டு அப்படியே சிவாஜி சாரை பத்தி எதுவுமே பேசாம விட்டுட்டு போனா அந்த ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு சண்டை போடுவாங்களா மாட்டாங்களா, எம்ஜிஆர் ஃபேன் சிவாஜி ஃபேன். ஸோ அந்த மாதிரி இது ஒரு லைட்டா ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் வந்து அஜித் சாரை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல, ஏன்னா எல்லாருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஸோ இப்போ 2 பேர் தான் லீடிங்ல இருக்காங்க. ஸோ ஒருத்தரை மட்டும் பேசிட்டு இன்னொருத்தரை பத்தி அப்படியே பேசாம வந்து இருந்தா அது வந்து அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து ஆப்வியஸ்லி ட்ரிகர் ஆகும் தான். இவர் வேணும்னே விஜய் அண்ணாவை பத்தி பேசாம இருக்கிறாரா, இல்லைன்னா அவர் வந்து ஃப்ளோல அப்படியே அது அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவர் வேணும்னே தான் பேசாம இருந்திருக்காரு. அதுக்கான ரீசன் நான் வந்து ஒரு 2 minutesல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் நம்ம வந்து பாத்துருவோம். பார்த்து இன்னும் எது பால்ட் ஆயிட்டு நம்ம வேலை திஸ்டிங் தான் இருக்கு. வந்து சல்மான் கான் அந்த பக்கம், ஷாருக் கான் அந்த பக்கம் வந்து குள்ளம் அப்படி நிக்கிறாருங்க சும்மா அப்படி. இதுல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு ஜோக் பண்றதோ இல்லைன்னா அதை வந்து வேற ஏதாச்சும் மட்டமா சொல்றதோ அது வந்து தப்பு. அதுக்குன்னு இவர் மட்டமா சொன்னாரு, ஜோக் பண்ணாருன்னு நான் வந்து சொல்ல வரல. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆன் த ஸ்பீச்ல அப்படியே வந்து அவர் வந்து சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. பட் ஹி இஸ் நாட் ஜோக்ட் எனி ஒன் அண்ட் ஹி இஸ் நாட் மட்டமா பேசுறது அப்படிலாம் எதுவுமே அவர் வந்து பண்ணல. பட் ஸ்டில் இந்தியா டைம்ஸ்லயுமே வந்துருச்சு அந்த ஆர்டிகல், வேணா நாங்க வந்து ஷேர் பண்றேன். என்ன பொறுத்த அளவுக்கு அவர் பேசினது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மொமெண்ட்ல அவர் என்ன பேசினாரோ அதை அப்படியே வந்து இந்த ஸ்டேஜ்ல ரிப்ளிகா பண்ணி அப்படியே மூவ் ஆன் ஆகி போயிட்டாரு. ஹி இஸ் நாட் ஜோக் எனி ஒன் அண்ட் ஹி இஸ் நாட் தாழ்த்தி பேசுறது அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே பண்ணல. அவர் என்ன பேசினாரோ அதை அப்படியே சொல்லிட்டு அவர் மூவ் ஆன் ஆயிட்டாரு. பட் நம்ம பாக்குற நமக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லை அவர் பேசினது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த கான்வர்சேஷன் யாருக்கு நடந்திருக்கும், டைரக்டர் அண்ட் ஆக்டர், அவங்க 2 பேருக்குள்ளதான் நடந்திருக்கும். அந்த 2 பேருக்குள்ள ஒரு 4 செவத்துக்குள்ள நடக்கும்போது இட்ஸ் நாட் லைக் பிக் இஷ்யூ. இந்த மாதிரிலாம் இஷ்யூ ஆகாது. அது எப்போ பெரிய இஷ்யூ ஆகுதுன்னா, இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஷோவை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இப்படி அன்கம்ஃபர்டபுளா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஐ எம் நாட் அக்ரி வித் தட். ரஜினி சாரே ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, லைக் சத்யராஜ் சாரும் அவரும் வந்து சேர்ந்து கொஞ்சம் கேப் இயர்ஸ் ஆயிருச்சு அவர் வந்து ஒன்னா நடிச்சு, ஓவரால் இயர்ஸ் கழிச்சு அவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்கிற படம் தான் இந்த கூலி. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? சத்யராஜ் கிட்ட ஏன் இப்படி ஒரு ஈகோ இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன பணம் வாங்கினோம் அதுக்கு ஈக்குவலா பணம் கொடுக்குற ஆக்ட் பண்ணுங்க சொன்னாங்க, அவர் வந்து பண்ணல. அவ்வளவு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியும் சத்யராஜ் ஏன் ஒத்துக்கலன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் இந்த ஸ்பீச் தான். யாருடைய பேரை சொன்னா நீங்க எல்லாம் கைதட்டுவீங்களோ அவங்க பேரை சொல்லி எல்லாம் கைதட்டல் வாங்கலாம். ஆனா அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்கு பதிலா நான் நாக்க புடுங்கிட்டு சாவையா. காவிரி பிரச்சனைக்காக 17 வருஷத்துக்கு முன்னாடி திரையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உண்ணாவிரத கண்டன போராட்டம் நடத்தி இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரஜினி கர்நாடகால இருக்க பெங்களூர்ல இருந்து தான் தமிழ்நாட்டுல வந்து சூப்பர் ஸ்டார் ஆனாருன்றது. சோ அந்த பிரச்சனை அப்போ கர்நாடகாக்காரன் நமக்கு தண்ணியே கொடுக்க மாட்டான், நீங்க ஒரு கர்நாடகாக்காரன சூப்பர் ஸ்டார் ஆக்கி வச்சிருக்கீங்களான்ற ஆதங்கத்துல அவ்வளவு கோவமா அந்த மேடையில பேசியிருப்பாரு. ஆனா இப்ப எல்லாத்தையும் மறந்து கூலி படத்துல ஒன்னா நடிச்சிருக்காங்க. வந்தாரே வாழ வைக்கும் தெரியணும், பாலாட்டுனா
ஒட்ட நறுக்கவும் தெரியலையா? இதுவும் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாவே போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு 50% தான் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு 50% வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஈகோ இருக்கு. ஸோ அதனால வந்து அவரை சேர்ந்து படம் நடிக்கல அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இது நான் முடிஞ்ச அளவுக்கு சிரிக்காம இன்னும் பாயிண்ட் பேசணும், அந்த பாயிண்ட் பேசிட்டு போயிடணும். ஏன்னா இட்ஸ் இஸ் டூ பொலிட்டிக்கல் ப்ரோ. அதனால நம்ம வந்து ரொம்ப அதுலலாம் ஃபன் பண்ணலாம், பட் ரொம்பலாம் ஃபன் பண்ணக்கூடாது. அதுதான் கம்மிங் டு த பாயிண்ட் நான் வந்து பேசிட்டு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி சார் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ என்ன கான்ட்ரவர்சி ஆகுதுன்னா, சன் பிக்சர்ஸோட சிஇஓ இருக்கார்ல, அவர் பேசுனதும் கான்ட்ரவர்சி ஆகுது. என்னன்னா லைக் ரஜினி சார் வந்து நினைச்சிருந்தா அவருக்கு கவர்னரோ இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிற போஸ்டிங்கோ கொடுத்து முன்னாடி 2 பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வச்சு அவர் வந்து ஹாப்பியா வந்து அவரோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிருக்கலாம். பட் அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த கலையை நேசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கன்வே பண்ணியிருப்பாரு அந்த ஆடியோ லான்ச்ல. அது வந்து எனக்கு பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, நான் பாலிடிக்ஸ் அதிகமாக பார்ப்பேன். நான் வந்து ஐம் அக்ரி வித் தட். ஏன்னா என்னோட அப்பா வந்து அதிகமாக பாலிடிக்ஸ் பார்ப்பாரு. ஸோ அதனால் நானும் பார்ப்பேன், வாட்ச் பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதனால எனக்கு வந்து தெரியும். அண்ட் அது வந்து எனக்கு ஆப்வியஸ்லி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்னைய போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் வந்து சொல்கிறேன். அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா ரீசெண்டாக ஆக்டர் கம் பொலிட்டிஷியன்னா ஆப்வியஸ்லி விஜய் அண்ணா தான். ஸோ அதனால எனக்கு பார்க்கும்போது டக்குன்னு ரிலேட் பண்ண தோணுச்சு. ஒரு பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, சன் பிக்சர்ஸ் வந்து யாரோடது? இப்போ ரூலிங் பார்ட்டியில இருக்காங்களா தமிழ்நாட்டில், ஸோ அவங்களோட சேனல் தான் சன் பிக்சர்ஸ். ஸோ இப்போ அவங்களுக்கு எனிமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கு. இப்போ இந்த ஆடியோ லான்ச்ல நம்ம விஜய் அண்ணாவை பற்றி பேசினா எதுக்கு தேவையெல்லாம் ஒரு ஸ்பாட்லைட் வந்து விஜய் அண்ணாக்கோ அப்படி இல்லைன்னா டக்குன்னு நமக்கு ரிலேட் ஆகுறது டிவிக்கு தான். அப்படி வந்து போக வேணாம் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சிட்டு தான் மேபி அவர் வந்து பேசாம இருந்திருக்கலாம். இந்த டாபிக்கே ஒமிட் பண்ணுங்க அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்கலாம். ப்ராபப்ளி எனக்கு தெரியல. பட் இப்படி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் இப்போ சொல்றேனே தவிர இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லல. இட்ஸ் கம்ப்ளீட்லி மை பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசிருக்கிறதுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ நான் ஓவராலாக என்ன சொல்ல வரேன்னா, 2026 வரப்போகுது. கூலி அப்படிங்கிறது பெரிய படம். ஸோ அதோட ப்ரொடக்ஷன்ஸ் யாரு? சன் பிக்சர்ஸ். ஸோ அதோட ஓனர் ரூலிங் பார்ட்டி. அவங்களுக்குமே டிவிக்குமே எனிமி மாதிரி தான். எதுக்கு ஒரு ஸ்பாட்லைட் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மேபி அந்த டாபிக்கே வந்து பேச வேணாம், நீங்க படம் பேரும் சொல்லாதீங்க, அவர் பேரும் சொல்லாதீங்க அப்படின்னு கூட அவர் வந்து சொல்லிருக்கலாம். இது திருப்பி கான்ட்ரவர்சி ஆகும் அப்படின்னும் சொல்லிருக்கலாம். பட் பேசலனாலுமே அது வந்து கான்ட்ரவர்சி ஆகுது. என்ன பண்றது? திஸ் இஸ் வாட் மை ஒப்பீனியன் இஸ். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஒப்பீனியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ். அண்ட் வேற என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரம் யுவர் ஐக்கே.